மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையை விட்டு அவர் வெளியே வந்தார். அவர் தான் திருச்சபையினுடைய சீர்திருத்தவாதி. கத்தோலிக்க சபைன்னு கிடையாதுங்க, அதுதான் சபை. ஆனால் அவங்க ரோம அரசாங்கத்திற்கு அடிமைகளாய் மாறினதுக்கு அப்புறம் ரோமன் கேத்தலிக்னு மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆதி திருச்சபையெல்லாம் கத்தோலிக் சர்ச்லாம் அங்க இருக்கல. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தெசலோனிக்கே அப்படிதான் பேர், அந்த ஊர் பேர்ல தான் இருந்துச்சு. கத்தோலிக்க சபைன்னு ஒன்று இருக்கவே. ஹலோ, இப்ப கூட திருவிழா நடக்குது இல்ல, தாய் திருச்சபைன்னு ஒன்று தான். அப்போ தந்தை திருச்சபை. நான் எப்பவுமே தாய்மாரை விட தந்தைமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவன். நீங்க ஒரு வழி போனா நான் எதிர் வழி தான் போவேன். அப்ப தந்தை திருச்சபை இது. தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சபை இருந்தா அப்போ பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ஒரு சபை. என்ன கதை விடுறாங்க? இப்போ தாய் திருச்சபையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பெந்தகோஸ்தே நாளில் மேலறையில் 120 பேர் கூடி இருந்த பொழுது பரிசுத்த அவங்க இறங்கி அவங்கள நிரப்புனார் பார்த்தீங்களா? அன்றைக்கு பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ண பொழுது 3000 பேர் சேர்ந்தாங்க தெரியுமா? அதாங்க சபையினுடைய துவக்கம். அல்லேலூயா. அப்ப அதுக்கு சபைக்கு பேரெல்லாம் கிடையாது, சீல்லாம் கிடையாது. எப்படி நான் தான் தாய் தெரிச்சு அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு வாழ்றாங்களா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பேசுறாங்களா? இல்ல தானே? ஏன் ரட்சிக்கப்பட்டவங்கள பாவ மன்னிப்புக்கு ஆதி திருச்சபை எதுல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? தண்ணீர்ல. இன்னைக்கு கொடுக்குறாங்களா? அப்புறம் எப்படி இவங்க தாய் திருச்சபைன்னு சொல்லிக்கிறாங்க? விண்ணக அரசியே அப்படின்னு ஆதி திருச்சபையார் மாதா கிட்ட மேரி கிட்ட ஜெபம் பண்ணாங்களா? பைபிள்ல எங்கேயாவது இருக்குதா? அப்ப எப்படி தங்களை தாய் திருச்சபைன்னு சொல்றாங்க? இதுக்கு தான் வெளிப்படுத்தல் வரும்போது நிறைய விஷயங்கள் பேசுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோமன் கத்தோலிக் அவங்க they are not Catholics, they are Roman Catholics. ரியல் கேத்தலிக்ஸ்னா நம்ம தான். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் போறவன் தாங்க உண்மையான கேத்தலிக். அல்லேலூயா. இப்ப நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி போராடுறோமோ அதே மாதிரி இந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்களாம் நிறைய பேர் அந்த மக்களுக்கு அவங்க கிறிஸ்தவங்க தானே, ஏங்க அவன் சொல்லிக்குவாங்க, அவன் சொல்லிக்கிறான் நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு. இல்ல, வாசல் வழியா வர்றவன் தான் கிறிஸ்தவன்.